எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப்புக்காக நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஏற்கனவே இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுல எங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை. நேற்று நாங்க ஒரு இடத்த புக் பண்ணிருந்தோம், அந்த இடமும் கேன்சல் ஆகி நைட் வேற லொகேஷன், புது லொகேஷன் அப்டேட் பண்ணோம். நைட் வந்து இடத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செட் ஓகே, காலையில வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க வந்து நிக்கிறப்ப எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க, இந்த நிகழ்ச்சி இங்க பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. சிறிதான அளவுல அண்ணாநகர் டவர் பார்ல ஒரு சின்ன மீட்டப்போ 20 பேர் 10 பேர் சேர்ந்து நடத்துற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனா இது மக்களுடைய ஆதரவு, நம்ம கட்சியோட இளைஞர்களோட ஆதரவு, ஜென்சி இளைஞரோட ஆதரவு இருக்கிறதுனால இதை மிக வந்து அத்தனை பேர் ஆதரவு தெரிவிச்சவங்களை நம்ம வந்து அவங்களை ஏமாத்திடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நமக்கு தன்னார்வலர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிகழ்ச்சியை கொண்டு வந்தோம். ஆனா இப்போ அதுக்கு ஒரு தடைப்படுது. ஆனால் நிச்சயமா சொன்னதுனால இந்த நிகழ்ச்சி நாங்கள் நிறுத்த போறதுல, நிச்சயம் இந்த நிகழ்ச்சி நடத்த போறோம். இளைஞர்கள் தன்னெழுச்சியா நடத்தக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மக்கள் எந்த கட்சியில இருந்து வேணாலும் வரட்டும், அவங்களுக்கு ஜென்சியினுடைய பாலிடிக்ஸ்னா என்னங்கறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க ஏற்பாடு பண்ணோம். ஆனா தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் அனுமதி மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மண்டபத்தை நாங்க பிடிச்சா கூட அந்த மண்டபத்துக்கிட்ட போயிட்டு நீங்க பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ அந்த மண்டபத்துக்காரங்க மிரட்டுறாங்க. இன்னைக்கு மாலை 4 மணிக்கு நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்துச்சு. வந்து வாலண்டியர்ஸ் வந்துட்டோம், மைக் செட்டு கொண்டு வந்துட்டாங்க, கேமராமேன் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் இப்ப மண்டபத்துக்குள்ள போய் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல நாங்க உங்களுக்கு அனுமதியே தரல. நைட்டு அனுமதி கொடுத்தவங்க காலையில இங்க வந்து நாங்க நிக்கிறோம், 1 மணி நேரத்துக்கு மேல நிக்கிறோம், உங்களுக்கு நாங்க அனுமதி தரல, அதனால நீங்க நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்காரங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியை தடுத்துடலாங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க எத்தனையோ சதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் நாங்க நிகழ்ச்சிக்கு வேற கட்சிக்காரங்க வந்து கலவரம் பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வருது. எது நடந்தாலும் நாங்க திட்டமிட்டபடி முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான முறையில எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படாம இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறோம். அதை தொடர்ந்து வேற யாருக்கிட்டயுமே உதவி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்தில் கட்சிக்காரங்க கிட்ட உதவி கேட்டோம். இந்த மாதிரி மக்கள் வர இருக்காங்க. ஏன்னா இப்ப கூட நாங்க ஒரே நிமிஷத்துல நிகழ்ச்சி ரத்து பண்றோம் அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிடலாம். ஆனா மக்கள் எங்க இருந்தோ வந்து சென்னையில தங்கிக்கிட்டு இருக்காங்க, மாலை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏற்கனவே 3 தடவைக்கு மேல இடம் மாறி மாறி போயிருக்கு. இப்ப 4வதா தேர்வு செய்யக்கூடிய இடத்துலயும் நடத்த முடியாம ரத்து பண்ணிட்டா நாளைக்கு இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி வச்சாலும் மக்களுடைய ஆர்வம் குறைஞ்சிடும். அதுக்காக தான் இவ்வளவு முயற்சிகளுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துறவங்களுடைய அந்த சதியை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்சிக்காரங்க கிட்ட கேட்கும் பொழுது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹாலில் மாலை 4 மணிக்கு நிகழ்ச்சி நிச்சயம் நடக்குது. எல்லாருமே அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நீங்க சென்னை வந்திருப்பீங்க வெளியூர்ல இருந்து, அவங்கள கண்டிப்பா வாங்க. சென்னையில இருக்கக்கூடிய தோழர்களும் உங்க நண்பர்களை கூட்டிட்டு உங்களோட அரசியல் படுத்தப்பட்ட தலைமுறையினர் கூட்டிட்டு எல்லாம் நிச்சயம் வாங்க நான் கேட்கிறோம். என்னன்னா இங்க இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தணும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அரசியல் படுத்தலன்ற குற்றச்சாட்டை வச்சாங்க. இன்னைக்கு எங்களுக்கான அரசியலை நாங்களே தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுக்கான அரசியலை பத்தி நாங்க பேசிக்கிறோம், விழிப்புணர்வு அடைகிறோம். இந்த ஜென்சி தலைமுறைக்கான ஏஏ சார்ந்த இல்ல சோசியல் மீடியா சார்ந்த எல்லாத்துக்கான விழிப்புணர்வு கொடுக்கறோன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஆனா இது நடக்கக்கூடாது. இது நடத்தினா ஒருவேளை இந்த இளைஞர்கள் தெளிஞ்சிருவாங்களோன்ற பயம் யாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்கிறதுக்கான வேலை தான் இது. அப்ப இதை ஒருவேளை நாங்க வேண்டாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா அவங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி ஆயிடும். இளைஞர்கள் அரசியல் படுத்தணும்ன்றதுதான் இந்த திராவிட இயக்கத்துடைய வரலாறு, அதோடைய கொள்கை. அதை தொடர்ந்து நாங்க எடுத்துக்கிட்டே இருந்தோம். அதோடைய அடுத்த கட்ட முயற்சியா இன்னைக்கு ஜென்சி தலைமுறைக்கு போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த போராட்டமே. ஆனா இது யாருக்கு கண்ணை உறுத்துதுன்னு தெரியல, யாருக்கு பிரச்சனைன்னு தெரியல, நாங்க சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். ஆனா இத நல்லபடியா நடத்தி முடிப்போம். 1000 பேர் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி இதுக்கு வாங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். இளைஞர்கள் அரசியல் பேசுவோம், எங்களுக்கான தலைவர்களை, எங்களுக்கான அரசியலை, எங்களுக்கான சித்தாந்தத்தை நாங்களே தேர்ந்தெடுத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு சொல்லனா நாளைக்கு நம்ம அடுத்த வட்டமா ஒரு முயற்சி எடுக்கும் போது இதே மாதிரி தடுத்து வந்து நிப்பாட்டுவாங்க. அப்ப தயவு செஞ்சு இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இளைஞர்கள் அரசியல் பேசுவோம், இன்னும் சத்தமா பேசுவோம், கத்தி பேசுவோம்.